நடுநிலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல் வந்து வெளியிடப்பட்டது. சோ இப்போ வந்து பிரஸ் மீட் நல்லா இருக்கும். சோ எஸ், நம்ம சிரிக்கும் போது நம்ம முகத்துல வந்து 16 தசைகள் வந்து வேலை பண்ணுமா? சோ எஸ், நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. பட் நாட் ஆல் தி டைம். ஏன்னா எல்லா டைமும் சிரிச்சா ஐ நோ வாட் தி சே. சோ when I say haha, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹிஹி சொல்லுங்க. சோ எல்லாரும் சிரிச்சா மாதிரி இருக்கும். haha. Yes, there are so many hihi. Come on, yeah. ஜெனரலா பிரஸ் மீட் அப்படின்னாலே நிறைய எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா அவங்களுக்கு நான் வெல்கம் பண்றேன் தங்கர்தான் பிரஸ் மீட்டுக்காக. அண்ட் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கிற டைரக்டர் பாலமுருகன் சார், producer Ravi sir, Venki sir, Sagar, Aditi, and I welcome all of you. First வந்து என்னை பற்றி ஒரு 2 minutes சொல்கிறேன். ஹைட் இல்லை, ஒரே நிமிஷம். கரெக்ட். ஹலோ ஹலோ, இப்போ கேக்குதா? ஹலோ, ஓகே, தேங்க்யூ. லைக் ஐ செட், எல்லாருக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு வெல்கம். அண்ட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ கொஞ்சம் பயமாகவும் இருக்கு, அதே மாதிரி பெருமையாகவும் இருக்கேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படம் தான் எனக்கு ஆஸ் அ ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒருவன், ஸ்ட்ராபெரி படத்துல வந்து மெயின் வில்லனா பண்ணியிருந்தேன். அது இல்லாம நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் டு 300 ஆட்ஸ், பெரிய பிராண்ட்ஸ் லைக் ஏர்டெல், க்ளோஸ் அப் அண்ட் இட் கோஸ் ஆன். படிச்சது வந்து கூத்துப்பட்டியில முத்துசாமி சார் தான் என் குருநாதர். நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு பக்கா வில்லேஜ் ஓரியன்ட் பேக்ட்ராப்ல பண்ணியிருக்கோம். ஒரு பக்கா லவ் ஸ்டோரி, ஒட்டஞ்சத்திரம் காந்தி வெஜிடபிள் மார்க்கெட் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. டைரக்டர் வந்து மிஸ்டர் பாலமுருகன், ஜெகன் சாரோட கோடைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பாக்யராஜ் சார் பார்த்துட்டு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாரு, தம்பி நீதான் இந்த படத்தை நடிச்சிருக்கியா அப்படின்னு. ஸோ அதுவே நான் ஒரு முதல் வெற்றியா நம்புறேன். ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இப்போ இருக்கிற லுக்குக்கும் படத்துல வர்றது வந்து வெரி டிஃப்ரெண்ட், டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு டோட்டல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். தேங்க்யூ சார். படத்துல மியூசிக் பாத்தீங்கன்னா, இப்போ மியூசிக் ரிலீஸ் ஆக 1 மாசம் ஆகுது. செம்ம ஹிட்டா போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க இப்போ இது பார்த்துருப்பீங்க வீடியோ சாங்ஸ். அன்பு என்றும் மொத்தத்தில் மச்சான் சாங் வந்து எஃப்எம்ல ஆகட்டும், சோசியல் மீடியால ஆகட்டும் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டர் வந்து டோனி பிரிட்டோ, சந்தோஷ் நாராயண் சாரோட ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம். ஸோ அண்ட் லிரிசிஸ்ட் வந்து யுகபாரதி சாரும் அப்புறம் டைரக்டர் சார் எழுதியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து என்டிசி மீடியா அண்ட் விகே ப்ரொடக்ஷன் பேனர்ல வந்து மிஸ்டர் சிஎம் வர்கீஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் படத்துல வந்து சவுந்தர் ரொம்ப வருஷம் நண்பர். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் போட்டு நடிச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான டீம். ஒரு என்ன சொல்ற, ஒரு ஷூட்டிங் அட்மாஸ்பியர் அப்படின்ற ஒரு இதுவே இருந்ததில்லை. ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியா போய் ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ தேங்க்யூ சவுந்தர். அண்ட் அதித்தி, நியூ ஃபேஸ். அண்ட்
வெரி சப்போர்ட்டிங் கோ-ஆர்டிஸ்ட். தேங்க்யூ அதிதி. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் வந்து விஷுவல்ஸ். நீங்க இப்போ சாங்ல ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. விஷுவல்ஸ் வந்து பிரமாதமா வந்திருக்கு. அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு ஜேக்கப். தேங்க்யூ. அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மெயினா ஒரு என்ன சொல்றது, ஆனா ஃப்ரண்ட்ல அவர் இருக்க மாட்டாரு, ஆனா பேக்ரவுண்ட்ல அவர் தான் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பினுராம் அவரிலும் இந்த படமே இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு மேல நான் அவரை பத்தி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹரி என் ஃப்ரெண்டு. ஸோ அவர் இந்த படத்துல எங்க கூட கோ ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்றது வந்து மிஸ்டர் வெங்கி இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. பிளஸ் சிட்டி வந்து எஸ்பி சினிமாஸ் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் லைக் ஐ செட், இப்போ வந்து இப்போ ரீசெண்டா வர சின்ன படங்கள்ல வந்து நல்ல படங்கள் வந்து அது வந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் கொஞ்ச நாளா நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளா சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று. அதே மாதிரி எங்க படத்து டாக்லைன் பாத்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் ஹோப், எங்க நம்பிக்கையின் பயணம் சொல்லலாம். இது எங்க டீமோட நம்பிக்கையின் பயணம் தான் அது. ஸோ இந்த பயணம் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா உங்க சப்போர்ட்லாம் தான் பண்ண முடியும். வித்வுட் யுவர் சப்போர்ட் டச் மீ வி ஆர் நத்திங். ஸோ இந்த ஒரு பயணம் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா உங்களோட எல்லா இடையும் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு மேல நான் பேசல எதுவும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நர்வஸா இருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. தங்கரதம் ஒரு வில்லேஜ் கதை, எல்லா இமோஷன்ஸும் சேர்ந்த ஒரு ஸ்கிரிப்ட். இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலி ட்ராமா வித் லவ். அவர் டைரக்டர் பாலமுருகன் சார் ரொம்ப பேஷன்ஸான ஒருத்தர். ரொம்ப பொறுமையா ஸ்கிரிப்ட் ரொம்ப டீட்டெயிலா சொல்லி தந்திருந்தோம். நல்லா சொல்லி தந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். வெற்றி இந்த படத்துக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றி கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம் நடிக்கிறதுக்கு. அண்ட் ஹி இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். தேங்க்யூ வெற்றி. அவர் ப்ரொடியூசர் வர்கி சார். இந்த ஃபிலிம் தங்கரதம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி. அதே மாதிரிதான் நாங்களுக்கு ப்ரொடியூசர், நாங்க ஹோல் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தோம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஒரு ஃபேமிலி, நம்ம ஒரு ஃபேமிலி எப்படி வெளியே போய் என்ஜாய் பண்றீங்களோ அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த செட்டில் நாங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருந்தோம். வர்கி சார் மாதிரி ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு கிடைச்சதுல we all are lucky. Thank you very much sir. And thanks to our cameraman Jacob sir. Thanks to Bitter sir. Songs எல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. Thanks to all ThangaRadham team. Thanks to Sauntaranan. Thanks to Binu. Thanks to all. தமிழ் எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது. ஏதாவது தப்பா பேசிருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. ஸ்ரீ தங்கர்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு காரணம் வாரம் உங்களை சந்திக்கிறேன். பத்திரிகை சந்திப்பு போன வாரம் ஒரு கணக்கு போல இசை வெளியீடு, இந்த வாரம் தங்கரதம் பத்திரிகை சந்திப்பு, ஹீரோ வில்லன். அந்த பத்திரிகையில் சொன்ன என்னோட பல நாள் கனவு நினைவாயிடுச்சு. ஒரு கதையின் நாயகனா அங்க மேடையில பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு.
ஸோ தொடர்ந்து வரும்போது அது சந்தோஷமா இருக்கு. தங்கரதம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காதல் கிராமம் சார்ந்த ஒரு மக்கள், ஒரு பாசக்கார மக்களோட மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு படம். நான் சுந்தரபாண்டியன் முடிச்சுட்டு வட்டப்பிராவளி பஸ் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இயக்குனர் இந்த படத்தோட கதையை பத்தி, என்னோட கேரக்டரை பத்தி சொன்னாரு. அப்ப இருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அருமையான மனிதர், அதாவது இயக்குனருக்கு மேல ஒரு நல்ல மனிதர் பாலமுருகன் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு மனிதரும் நன்றி சொல்லுவேன். இளங்கோவன், கொம்பன் படத்தோட இணை இயக்குனர், அவர் தான் அறிமுகப்படுத்தினது இந்த டைரக்டர் கிட்ட. ஸோ இந்த படத்தை பத்தி சொன்னா ஒரு எமோஷனல் நிறைய இருக்கும். அதான் அவங்க சொன்ன மாதிரி எமோஷனல் நிறைய இருக்கும். கோபக்காரனும் பார்க்கலாம், பாசக்காரனும் பார்க்கலாம். ஒரு அண்ணனா பிளே பண்ணியிருக்கேன். மற்ற விஷயங்கள படத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க. அண்ட் தென் இந்த படத்தை பட்ட ப்ரொடியூசரை பத்தி நான் சொன்னேன். உண்மையிலே நான் ஒரு 20 படம் நடிச்சிருக்கேன், கேரக்டரா, ஹீரோவா, வில்லனா. இந்த படத்தை தான் எனக்கு ஒரு சம்பளம் ₹1 பாக்கி இல்லாம கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக, அந்த நல்ல மனசுக்காக இந்த படம் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு சென்றடையணும். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ வெற்றி, என்னோட நல்ல நண்பர். ஒரு ஹீரோவே இல்லாம இந்த படத்தை பூச்ச போட்டதுல இருந்து இன்ன வரைக்கும் தூக்கி சமக்கிறான். உண்மையிலே ஹார்ட் ஒர்க்னா அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றான். கண்டிப்பா நண்பா, உன்னுடைய ஹார்ட் ஒர்க் வீண் போகாது. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்குடைய நாயகன் இசை இணைப்பாளர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பரா சாங் போட்டிருக்காரு. எங்க படத்தை ரிலீஸ் பண்ற வெங்கனுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். அங்க உட்காந்துருக்க வரைக்கும் பயம் இல்லை, மைக்கும் இருந்தானே காலேஜில் செமஸ்டர் ரிசல்ட் மாதிரி பயமா இருக்கு. ஸோ என்னை பற்றி சொல்றதை விட டீம் அந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ டீம் ஃபர்ஸ்ட்டு வர்கி சார். ஸோ சொல்லும் போது அவர் எல்லாரும் டான்னு சொன்னாங்க, இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவர் டான் இல்லை, குழந்தை. அந்த பாருங்க, எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடும். ஒரு நல்ல மனிதர். எந்த ஒரு விஷயத்துக்கும் ஃபோன் பண்ணால் எனக்கு முன்னாடி விஷயத்துக்கு தெரிஞ்ச வச்சுட்டு எனக்கு உடனே ஓகே பண்ணிடுவாரு. நான் வந்து சாங்ஸோட ஸ்ட்ரிங் செக்ஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மேசிடோனியாவில் ரெக்கார்ட் பண்ணேன் சார் அப்படின்னப்ப அவர் ஓகே சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார். ஓகே சொல்லிட்டு தான் கேட்டார், ஏன் இங்கே இந்தியாவில் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் ஹம்பிளாக சொன்னேன், சார் அது ஒரு ட்ரீம், ரெக்கார்ட் பண்ணணும்னா ஓகே கோஹெட், உங்களோட இந்த ட்ரீம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி வச்சார் என்னோட கரியரை. சாங்ஸோட மாஸ்டரிங் வந்து சிட்னியில் பண்ணோம், ஸ்டீவ் பண்ணார் ஆஸ்திரேலியாவில். ஸோ இந்த படத்தோட ஓவரால் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. தென் இந்த படத்தோட இயக்குனர் பாலமுருகன் சார். நான் பாட்டு பண்ணுறதுல அவர் சீக்கிரம் மியூசிக் கேட்டாங்க. ஸோ டியூன் சொல்லுவார், வாசிட்டே இருப்பேன், பிரிட்டோ இதை வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டியூன் பண்ணி அனுப்பிச்சிடுவார். ஸோ எனக்கு பெரிய வில்லன் வந்து பாலமுருகன் சார் தான். ஆக்சுவலாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது ட்ராக் வந்து சார் தான் இருந்தாரு. அவர் அப்கோர்ஸ் எங்களுக்கு லிரிக்ஸிஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு 1 or 2 days நாங்கள் உட்காந்து கேட்டதுக்கு அப்புறமேட்டு தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லிரிக்ஸிஸ்ட் அவார்ட்லாம் கொடுத்து இந்த படத்தில் 3 பாட்டு எழுத வச்சிருக்கோம். இந்த ஆல்பத்தோட லிரிக்ஸிஸ்ட் பார்த்தீங்கன்னா யுகபாரதி சார். ஆக்சுவலாக அவருக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டியூனை வந்து ரெகனைஸ் பண்ணி நான் இந்த அவுட்புட் நல்லா வரும் அப்படின்னு பர்சனலாக டைரக்டர் சார்ட்ட சொன்னாராம். தென் அதுக்கப்புறமேட்டு தான் இவங்க என்னை சூஸ் பண்ணாங்கன்னாங்க. ஸோ யுகபாரதி சாருக்கு நான் ரொம்ப பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அடியாத்தி சாங் வந்து யுகபாரதி சார் எழுதியிருக்காரு. ஸோ பாட்டு கேட்ட எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சிங்கர் வந்து ஹரிச்சன் அண்ட் வைஷாலி. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸை விட என்னோட டெக்னீஷியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் பாட்டு நல்லா இருக்கு. ஸோ நான் முன்னாடி தெரியறேன்னா பின்னாடி இருக்க பல டெக்னீஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிக்ஸிஸ்ட், மிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், மாஸ்டர் இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் அதர் மேண்டலின்ஸ், அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பர்சனல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படத்தோட ஹீரோ வெற்றி, அவர் உயிரம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அது வந்து மனசு ரொம்ப நல்லவர். நான் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றின்னு கூப்பிட்டேன், அப்புறம் மச்சின்னு கூப்பிட்றா அப்படின்னா அதுக்கு நான் மச்சி மாப்பிள்ளை மெசேஜ் பண்ணிக்கிறது, கால் பண்ணிக்கிறது. இனி ஒரு படம்ன்றது பாசிட்டிவ் மட்டும் போகாம சம்டைம்ஸ் சில நெகட்டிவ்ஸ் வரும். சிலரை எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம், அது டக்குன்னு ஸ்டாப் ஆகும். பட் அந்த டைம்ல இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பேக் போனா இருப்பாரு வெற்றி. வெற்றி வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா மூவ் பண்றாரோ அந்த அளவுக்கு அவர் எல்லா நெகட்டிவா அவர் எடுத்துக்காரு. நான் மூவ் பண்றேன், நானே செய்யறேன்,
கவலைப்படாத மச்சி, நாளைக்கு ரெக்கார்டிங் போய்க்கலாம். மெயினான விஷயம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து சந்தோஷ் நாராயண் சார் வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு போனாக்கா பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆகி வரும்னு 10 மினிட்ஸ் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபுல் டே ஷடவுன்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஷடவுன் ஆயிடுச்சு மைண்ட் ஃபுல்லாக. ஐயோ என்ன ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு. தென் டீம் தான் என்ன பூஸ்டப் பண்ணி கவலைப்படாதீங்க, நம்ம உடனே வேறு ஸ்டுடியோஸ் போகணும். டீமை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க எல்லாருமே அந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிலீஸ் பண்ணுற வெங்கி சாராக இருக்கட்டும், எஸ்டி சினிமாஸ், அந்த இந்த படத்தோட பில்லர்னு சொன்னால் அந்த வினோஜி மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்வால்வ் ஆக யாருக்குமே இல்லை தெரியாது. ஏன்னா எல்லா ஃபீல்டுலையும் எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு வந்து இதில் வந்து இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பயங்கர டீட்டெயில்டாக எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி பயங்கரமாக கைட் பண்ணியிருக்காரு. அந்த எங்களோட கோ ப்ரொடியூசர் சார் அவர். படத்துல வந்து படத்தை பத்தி பேசணும்னா படத்துல வந்து லவ் டிராமா நிறைய இடத்துல டிராவல் ஆகும். ஒரு ஹீரோயின் மட்டும் இல்லாம இந்த படத்துல தங்கரகம் உங்களுக்கு தெரியும், டெம்போ தான் ரொம்ப லீட் ரோல் மாதிரி சொல்லலாம். இந்த டெம்போ வந்து அந்த நம்ம நரேன் சாரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு லவ் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹீரோயின் அண்ட் தென் ஹீரோக்கும் டெம்போக்கும், தென் நரேன் சாருக்கும் டெம்போக்கும், வில்லனோட டெம்போ. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சிங்கா ஒரு இடத்துல வரும்போது போர் அடிச்சிடக்கூடாது மியூசிக். ஏன்னா படத்துல பல இடத்துல வந்து சைலன்ஸ் கொடுத்துட்டாரு. எடிட்டர் சார் வந்து என்னை ஃபர்ஸ்ட் கட் முடிச்சுட்டு கூப்பிட்டாரு. உங்களுக்கு தெரியும் சுரேஷ் சார் நேஷனல் அவார்ட் வின்னர். நான் போகும்போது பயந்துட்டு போனேன், ஐயோ சார் ஏதாவது சொல்லிடுறாருன்னு சொன்னார். பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வந்து உங்க பேரை காப்பாத்திட்டீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டான ஜாப். ஏன்னா இந்த படத்துல வந்து பல இடத்துல சைலன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கு, எப்படி பண்ண போறீங்க அப்படின்னால எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண் கலங்கிட்டேன் சாரை பார்த்தோன்னே. அப்புறமேட்டு முட்டிக்கா போட வைக்காம அட்வைஸ் பண்ணாரு, இந்த படத்துல நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா ஏதாவது பெரிய மியூசிக் டேரக்டர் கொடுத்து பண்ண வச்சுருவோம் சார், நான் கண்டிப்பா பண்ணிடுறேன், நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வீட்டுல வந்து படத்தை திருப்பி ஃபுல்லா போட்டு பார்த்துட்டு பயத்துல தூக்கம் வந்து தூங்கிட்டேன் நான். சரி அடுத்த நாள் தான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை போட்டு பார்த்தேன். படத்துல முக்கால்வாசி வந்து எமோஷனல் தான் இருக்கும். ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும். இந்த படத்துல காமெடி பண்ணிருக்கேன் நம்ம இவரை நம்ம நான்கடல் ராஜேந்திரன் சாரா இருக்கட்டும், நெல்லு சுவாமிநாதன், எல்லாரும் வர சீன்ஸ் வந்து பயங்கர காமெடியா இருக்கட்டும். பட் எமோஷனல் டைம்லயும் அவங்க பேசுற டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல் ஓவர் த ஸ்கிரிப்ட் கேட்டுதான் அந்த படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓகே சொன்னேன். ஏன்னா வந்து சந்தோஷ் சார் சொன்னாரு, எப்ப போறோன்றது முக்கியம் இல்லை, கொஞ்சம் பொறுமையா யோசி, ஏன்னா இது எனக்கு கரியர்னால நான் சார்ட்ட ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் டைமா 2 hours வந்து ஒரு இடத்துல உட்காந்து கேட்டிருக்கேன். நான் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல வந்து பயங்கர ஆட்ட அடிச்சுட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைமா 2 hours உட்காந்து கேட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தென் சார் வந்து நான் உங்களை மாதிரி ஒரு இன்னொரு 4-5 பேரை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாமே நல்லதா வந்துடுச்சா உங்களை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாரு. எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்டு நான் பண்ண ஐடியாவிலே எனக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவாரு, கண்டிப்பா வேணாம் சொல்ல மாட்டாருன்ட்டு அந்த பூஸ்டப்போட மூவ் பண்ணோம். ஒரு ஆல்மோஸ்ட் 1 year டிராவல் பண்ணிப்போம். எனக்கு வந்து பக்காவா எங்க டீம் வந்து பயங்கர பூஸ்டப்பா இருந்தாங்க. இது என்னோட டெபியூ மூவி ஆல்பம் அண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட்ஸ் ஃபுல்லா பல கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணியிருக்கோம். நம்ம மாஸ்டரிங் வந்து சிட்னில பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் மாசிடோனியா அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸாங்களா இருக்கட்டும், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் அதர் ரிதம் எல்லாமே வந்து இந்தியாவில் இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் த ஆல்பம் அண்ட் பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்துல வந்து என்னோட ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் காப்பாத்திருக்கேன்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஆடியன்ஸ் அண்ட் பிரசன்ட் மீடியா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ட் தென் ஹீரோ வெற்றி சொல்லும் போது சந்தோஷ் நாராயண் சாருக்கு ரைட் ஹேண்ட்லாம் இல்லப்பா, அவர் வந்து எனக்கு எல்லாமே எப்படி வந்து நான் ஒரு MCA ஸ்டூடெண்டா அவரை மீட் பண்ணணும் டில் வந்து அவர்கிட்ட வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். அண்ணனை மீட் பண்ணும் போது வந்து அவர் தான் எனக்கு சொன்னார், நீ பண்ணு, உனக்கு ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணாரு. ஸோ என்னோட லைஃப் மைனஸ்ல ஆரம்பிச்சு 0 வந்து இப்போ ஓரளவு வந்திருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு சாரும் தான், சாரோட ஃபேமிலி தான் காரணம். எப்போதுமே அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் என்னை இன்னும் ட்ரீட் பண்ணிருக்காரு. ஸோ என்னோட எல்லா நல்ல விஷயங்கள்லையும் அவர் இன்வால்வ் பண்ணி இந்த ஆல்பத்துக்கு வந்து பெரிய பேக் போனா இருந்திருக்காரு. ஆல்பத்தோட மிக்சிங் ஃபுல்லா சார் தான் பண்ணாரு அவரோட ஸ்டுடியோல. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. ஸ்டேஜ் இருக்கும் போது நான் கேட்டேன் பேக்ரவுண்ட் எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னா, அப்புறம் நல்ல ஒரு கைட் கொடுத்தாரு. காலின்ஸ்னு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணாரு.
அண்ட் தென் பாட்டில் இருக்க மற்ற அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னப்ப உனக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட் எப்படி பண்ணுவேன் அப்படின்னாரு. பண்ணணும்னா எது சொல்லுங்க அப்படின்னா சில விஷயங்கள் சொன்னார். ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு அண்ணன் கூட டிஸ்கஸ் பண்ணேன் இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, தென் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணேன், போல்டாக பண்ணேன், சில விஷயங்கள்லாம் பேசுவார். ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது வந்து ஒரு 10 days அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி, கம்மியாக பேசினாலும் நிறைய அதில் மீனிங் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆல்பத்தில் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோட சவுண்ட் இன்ஜினியர்ஸ், சிங்கர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் அதர் டீம், நம்ம டீம் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேற யாரும் டிஓபி பற்றி சொல்லணும். நான் படம் வந்து ஃபர்ஸ்ட் கட் எனக்கு வந்தப்போ நான் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதை விட நம்ம டைரக்டர் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசினேன். சார் நான் உண்மையாக நீங்கள் சொன்னதை விட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அவருக்கு பயங்கர ஸ்கோப் இருக்கு, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. ஸோ டிஓபி அவங்க ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட அந்தனிதாசனை சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் கால் பண்ணப்ப பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு தடவை கேட்டோடனே பாடிட்டார் அந்த மொட்டத்தலை மச்சானுக்கு. அந்த டியூன் வந்து 6 years பேக் வந்து நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணணும்னு வந்தப்ப பண்ண ஒரு சாங். அது வந்து ஆல்பம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது இல்லாம தான் ஆல்பம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆச்சு. வேற 4 பாட்டு வந்துச்சு. தென் லாஸ்டா ஷூட் போறதுக்கு முன்னாடி நான் அந்த சாங் ஒரு ஃபோக் சாங் பண்ணிருக்கேன், வேற லிரிக்ஸ் எழுதி. அந்த நான் கேட்டுட்டு வந்து இதுதான் படத்துக்கு ஒரு பெரிய பேக் பண்ணா இருக்கும், இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு டக்குனு நான் ஃபார்வர்ட் பண்ணி லிரிக்ஸிஸ்டா நான் அந்த படத்தோட இயக்குனரை நான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ பாலமுருகன் சார் எழுதி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அந்த பாட்டு. அந்த நான் ஆல்மோஸ்ட் எல்லாரை பத்தி சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்துல நாங்க ஆடியோ முடிச்சு இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம்னா, சின்ன படம் எப்பப்போ அந்த ஒரு புதுமுகம் வந்தாலே அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படும் போது ஆர்யா என்கிட்ட கால் பண்ணி பேசினானே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கும் மியூசிக் ரிலீஸ் பண்ணுங்க, உடனே வாடானாரு. ஸோ ஆர்யானுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்க இந்த இடத்துல. அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.